ரவீந்திரநாத் அவர்களுக்கும் செந்தமிழ் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சால்வை அணிவித்து சீர்திருத்த அணி கொடுத்து அவர்களை கௌரவிப்பார்கள். இவருக்கு எதிராக பாருங்களா இன்றைய தமிழக அரசியலில் கதாநாயகனாக விளங்கும் நாம் தமிழரை சிவகங்கையில் கூத்து அரணையூரில் அண்ணாமால் செந்தமிழன் அன்பு பிரதமராய் வளர்ந்து தமிழர்களின் நலன் காக்க பல நல்ல திரைப்படங்களை மக்களுக்கு தந்து திரைப்பட இயக்குநர்களின் இதய துடிப்பாய் விளங்கும் எங்கள் அண்ணன் 2011 நாம் தமிழர் என்கின்ற மிகப்பெரிய அற்புதமான ஒரு கட்சியை உருவாக்கி சீபா ஆதித்தனார்களின் கனவை நனவாக்கி அதே 2011 ஜெனீவாவில் நடந்த 22வது மாநாட்டிலே சீர்மிக சிறப்புரையாற்றிய அருமையான தமிழர்களின் அன்பு அடையாளமாக விளங்கும் எங்கள் அண்ணன் திராவிடம் தமிழன் என்பதை மிக அழகாக, அதாவது பாலிலே கலந்த தண்ணீரை தனித்தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய தமிழ்நாடு நாடக சங்கத்தினுடைய தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பல நிகழ்ச்சிகள் போயிட்டு வந்த காரணத்தினால் இங்கே வருகை காலதாமதம் வந்த காரணத்தினால் அவர்கள் பேசிய பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவார்கள். அதனால் முத்து ரமேஷ் அவர்கள் திறப்பளித்தார்கள். பம்மல் நாடக பேரனுடைய 22வது குடும்ப விழாவை தலைமையேற்று நடந்திருக்கக்கூடிய அருமை ஆட்சி கணேசன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் மிகப்பெரிய சிலை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு கிடைச்ச வெற்றி. அண்ணனுடைய வெற்றி 2026 தொடர வேண்டும். அதற்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பேச வாய்ப்புகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருளாக மரிய சவுண்டர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுல சாடுறாங்க. தமிழ்நாடு நாடக சங்கத்தினுடைய தலைவர் முத்து ரமேஷ் அவர்களுக்கு பம்மல் நாடக பேருடைய தலைவர் அண்ணன் கணேசன் அவர்கள் சாமி வைத்தார்கள். திமுருக்குள்ளே போட்டேன் விவஸ்தா போச்சு. தமிழக அரசியலின் கதாநாயகனாக விளங்கும் நாம் தமிழரை 2011 நாம் தமிழர் என்ற மிகப்பெரிய அற்புதமான கட்சியை உருவாக்கி சீபா ஆதித்தனார் அவர்களுடைய கனவை நனவாக்கி அதே சமயத்தில் 2011 ஜெனீவாவில் நடந்த 22வது மாநாட்டிலே சீர்மிக உரையாற்றிய சிங்க தமிழன் அன்பு அடையாளமாக விளங்கும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களே, திராவிடன் தமிழன் என்பதை மிக அழகாக, அதாவது பாலிலை கலந்த தண்ணீரையும் எப்படி ஒரு அன்னப்பறவை பிரித்து எடுத்து குடிக்குமோ, பால் வேறு தண்ணி வேறு என்று அன்னப்பறவை எப்படி பிரித்து எடுக்குமோ அதுபோன்று திராவிடன் என்பது வேறு தமிழன் என்பது வேறு என்று மிக சிறந்த முறையிலே இந்த அரசியலை கையில் எடுக்கக்கூடிய மிக அருமையாக தமிழ் மொழியிலே ஆங்கிலம் கலக்காது பேசக்கூடிய எங்கள் அருமையான அரசியல் புயலாக பயணித்து வருகிற நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மேகங்கள் கூடி இடி யோசையுடன் மின்னல் ஒளியுடன் எப்படி மழை பொழியுமோ அதுபோல குற்றால அறிவியல் போல மெல்ல மெல்ல அசைந்து வரும் பெண்கள் போல பெருங்களையும் பெருங்களையும் சமுதாய உணர்வுகளையும் தட்டி எழுப்பி எழுச்சியுரையாற்ற வரும் எழுச்சி நாயகன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களே, வருக, வீர உரை தருக. அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக காமராஜருடைய புத்தகம் வழங்கி சீல்டு வழங்கி அதன் பின் உரையாற்றுவார்கள். கேமரா பாருங்க.
ஏய் நின்னு. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் பெருவிழாவை பெரும் எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள், தலைமையேற்று நடத்துகிற பேரன்பிற்கினிய பெரும் மதிப்பிற்குரிய பம்மல் நாடார் பேரவையினுடைய தலைவர் VS கணேச நாடார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய தலைவர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆனந்தராஜ் நாடார் அவர்களே, பல்லாவரம் வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய